ஹலோ கைஸ், இன்னைக்கு மான்வாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், திடீர்னு அந்த பொண்ணு வந்திருப்பா. அவளோட ஸ்டீல் அதை யூஸ் பண்ணவனே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஓபிஎன் ஸ்டிக் அது அப்படியே அவ கிட்ட போயிடுது. இதனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஸ்டிக்கு. இதையும் அவங்க தூக்கிட்டாங்க. டார்லிங், இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க கவலைப்பட வேணாம். உங்க மேல இருக்க அந்த ஷாலு அதையும் நான் தூக்க போறேன். அதுக்கப்புறம் உங்க கீழே இருக்க அந்த அழகான ஜெட்டி இது வெள்ளைன்னு இருக்கு, அதையும் நான் தூக்க போறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது. என்னதுறான்னு பார்த்தா அந்த ஸ்டிக்குள்ள இருக்க யூரஸ் தான். இந்த ஸ்டிக்கு சாதாரணமான ஸ்டிக்கா இருந்தா அது யார் வேணாலும் தூக்கலாம். ஆனா இதுக்குள்ள இப்ப யூரஸ் இருக்கான். அங்க யூரஸும் பயங்கரமா கேக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், மாஸ்டரோட பொருளையும் நீ தூக்கலான்னு பாக்குறேன். இதனால அவ பயந்து போய் அப்படியே அங்க தூக்கி போட்டுறா. அங்க சிஸ்டம்லயும் ஷோ ஆகுது. அங்க யூரஸோட சோல் எனிமி கூட அங்க சேரல. இப்ப நீங்க தான் அந்த பொருளுக்கு திரும்ப ஓனரா இருக்கீங்க. அங்க யூரஸும் பயங்கரமா வெளியில கத்துது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இவரோட அந்த ஓபி அனஸ்டிக் அதையே நீ தூக்க பார்த்த. இவரை தாண்டி நான் மத்தவங்க கீழே யாருக்குமே வேலையும் செய்ய மாட்டேன். போதும் இந்த மாதிரி நித்ரியா. அந்த பொண்ணு இன்னமும் பயத்திலே இருக்கா. அவளோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நான் பார்த்தது என்னது, அது என்ன ஒரு கோஸ்டா? இல்ல அது கோஸ்ட் இல்ல, ஏன்னா அது உண்மையிலேயே ரொம்ப ரியலா இருந்தது. அங்க வயசானவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட வேலையை மறந்துட்டியா? நம்ம வந்த வேலையை பார்க்கணும். நீ என்னன்னா அந்த பிச்சைக்காரன் அவன் கிட்ட போய் என்ன பண்ணிருக்க? ஆமா நான் மறக்கலாம் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள லவ் பயங்கரமா தாக்க வர அதுல இருந்து அவ தப்பிக்கிறா. ஏய் மரியாதையா என்னோட பொருளை கூட, என்னோட வெப்பன் அது எனக்கு வேணும். பரவாயில்ல, நீ எனக்கே ஒரு காயத்தை கொடுக்கலான்னு பாக்குற. என்னோட வெப்பனை தேடிதான் நீ வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நீ தேடி வந்த பர்சன் அது தப்பா இருக்கு. என் கிட்ட ஒன்னும் இந்த வெப்பன் இல்ல, நீ தேடி வந்த வெப்பன் அது அங்க இருக்கு. நீ என்னன்னா இங்க ஏன் கூட சண்டை போட்டு இருக்க? அட, அவன் கிட்ட இருக்க என்னோட வெப்பனு. என்ன பண்றது, நான் கில் பண்ணணும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ மண்டையில அடிச்சு அந்த பொண்ணிய மயக்கமாக்கிறான். இந்த ஸ்கில் ஹீட்டிங் வித்தவுட் கில்லிங். நல்ல வேலை இதை நான் கத்துக்கினேன், இல்லனா என்ன ஆயிருக்கும். நீ என்ன பண்ணிருக்க டார்லிங்? அதாவது நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ பண்ண விஷயத்த பார்த்தா அப்படி ஒன்னும் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி உண்மையை சொன்னா என்னோட பவரை நான் ஹைட் பண்ணிருந்தேன். என்னது, உன்னோட பவரை நீ ஹைட் பண்றியா? என்னாலலாம் நம்ப முடியாது. இதை கேட்டோன்னே அவன் லைட்டா தான் பவரை காட்டுறான். இதுக்கே அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே சதறி போறாங்க. இதை பாக்குற அவளால எதுவுமே நம்ப முடியல. டார்லிங், இதை நீங்களா பண்ணீங்க? ஆமா, இதை நான் தான் பண்ண. அதே விஷயத்த நான் உனக்கு பண்ண போறேன். பயங்கரமா தாக்கி விட்டுறான். இதனால அவளோட வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அவளுக்கு ஒரே ஒரு ஹெச்பி தான் இருக்கு. பரவாயில்ல, நான் இப்போ மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தா இப்போதைக்கு நீங்க எல்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. நான் உன்னாலதான் நான் ரொம்ப கோவமானேன். ஏன்னா ஒரு செகண்ட் பயம்னா எனக்கு என்னன்னு காட்டிட்டேன். நான் ஸ்டிக் இல்லாம எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டு வைக்க போதில்ல. அங்க திரும்ப அவன் தாக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. சீன்ல லவ்வோ எழுந்து பாக்குறா. அங்க யாருமே இல்ல. என்னதான் ஆச்சு, எல்லாருமே எங்க போனாங்க? ஆமா, நீ இங்க இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. என்னது, எப்பயோ போயிட்டாங்களா? நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க திடீர்னு எதுக்கு போகணும்? சரி இந்தா, ஏதோ உன்னோட வெப்பன் அது இங்கதான் இருக்கு. என்னோட வெப்பன் அது இங்க இருக்கு. ஆனா அவங்க இங்க இல்ல. எனக்கு என்னமோ புரியல, அவங்க இதை விட்டு எப்படி போவாங்க? சரி அதை விட இந்த மாதிரி உன்னோட ஜாப் அது என்னதான்? ஏன்னா அவங்க யாரு? அவங்க எதுக்கு உன்கிட்ட வரணும்? எதுக்கு இதை பறிக்க பாக்குறாங்க? நீ எதுக்கு எவ்வளவு கூலா அப்படியே ஆக்ட் பண்ற? ஏதோ நீ தான் என்ன காப்பாத்துற மாதிரி. இதே மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நானே உன்னை கொன்றுவேன். சரி ஏதோ ஒண்ணு நீ கேட்டுட்ட, நான் சொல்றேன் உனக்கு. ஏன்னா நீயும் இப்போ என்னோட பார்ட்டி மெம்பரா இருக்க. உனக்கு P2W இதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா ஹீரோக்கு அவளைக்கும் அந்த விஷயம் தெரியல. ஏன்னா P2W இது என்ன டேர்ம் தான், ஒரு கேமுக்கு பே டு வின் தான். இந்த விஷயத்த யூரஸ் சொல்லுமா? இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது? நீ சாதாரணமான ஒரு NPC கேரக்டர் தான். அதுவா? நான் வேற ஒரு காகுல தேடினேன், அதுலதான் எனக்கு கிடைச்சது. இப்பதாங்க லவ் அந்த விஷயத்த பத்தி சொல்றா. கேமுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்க பணத்தை சும்மா அள்ளி அள்ளி வாரி வாரி செலவு பண்ணுவாங்க. லேக் இல்ல, மில்லியன் இல்ல, பில்லியன், அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த பிளேஸ P2W அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்பனா நீ சொல்றபடி பார்த்தா அந்த ஆலோசன் கில்டு அவங்க ஆமா, நீ சொல்ற மாதிரி தான், அவங்க தான் அந்த P2W பிளேஸே. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் கிட்ட இருக்கிற இந்த வெப்பன்ஸும் மொத்த விஷயத்தையும் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இவங்களோட கண்ணில் இதெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சுதா, அவங்க அப்படியே என் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அதாவது இது வேணும்னு. ஆனா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எல்லா டைமும் நான் தான் ஜெயிச்சுனே இருந்தேன். ஆனா எனக்கு இப்போவும் புரியாத விஷயம்னா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? அதுதான் நான்
அதான் சொல்றேன்ல, அவங்க வந்து அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால இன்னமும் நம்ப முடியல. அப்படி அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா திரும்பவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஆமா, இது வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. இதுக்கு உன்கிட்ட இருக்கிற இந்த வெப்பன் இதை வந்து அடையணும் அவங்க பாக்குறாங்க. உனக்கு இன்னுமா புரியல? இது ஆபீஸான விஷயம் தான். ஏன்னா என் கையில இருக்க இந்த வெப்பன் இதோட விலை ஒண்டி 10 மில்லியனா. அதாவது உண்மையான உலகத்திலயும் 10 மில்லியன் தான் இதோட வேல்யூவான். ஆனா இப்போ நம்ம ஹீரோக்கு புரியல. ஏன்னா அந்த ஓல்டு மேன் அவங்க வந்து பில்லியனுக்கும் மேல செலவு பண்றாங்க. அவங்க வந்து எதுக்கு இந்த 10 மில்லியன் இருக்கிற இந்த வெப்பன் இதை தேடி இந்த பொண்ணு பின்னாடியே வரணும். கண்டிப்பா இது ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹலோசன் கில்ட காட்டுறாங்க. அங்க எவனோ ஒருத்தன் பயங்கரமா அந்த வயசானவனை வெட்டி போறான். ஏய், இந்த மாதிரி நீ வந்து கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். இன்னமும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க முடியுமா? உன்கிட்ட போய் நான் வேலையை சொன்னேன் பாரு, எல்லாமே என்னோட தப்பு தான். உன்னை வச்சுன்னு ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒரு 4 ஹெவன்லி கிங்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மிஷினை பார்த்துப்பாங்க. ஏன்னா உன்னால அவங்க 2 பேரை சமாளிக்க முடியல. பின்னாடியே ஒரு 3 பேர் வராங்க. இவங்க 3 பேர் தான் இந்த ஹெவன்லி கிங்ஸா. இவங்க 3 பேரோட நெட்வொர்க் தோண்டி ரொம்ப அதிகம். அதுல ஃபர்ஸ்டா இருக்கவன் 1.7 பில்லியனை செலவு பண்ணிருக்கான். ரெண்டாவதா இருக்கவன் 1.4 மில்லியனு. மூணாவதா இவன் 2.1 பில்லியனை செலவு பண்ணிருக்கானா. 2.1 பில்லியனை செலவு பண்ணணும் சொல்றான். நான் வந்து பாத்துக்கிறேன். என்ன அந்த பொண்ணோட பொருளை தூக்கணும், அதெல்லாம் அரை நாள்ல என்னால முடிக்க முடியும். நான் வந்து அதுக்கு கிளம்புறேன். அதுக்குள்ள அந்த தலைவரா இருக்கிற அவரு வந்து பயங்கரமா கத்துறாரு. போதும் நித்து. இவரோட பேரு தான் மிஸ்டர் கிங். இவரு 12 பில்லியனை செலவு பண்ணிருக்காரு. அவன் வந்து நம்ம மேலேயே கைய வச்சுட்டால. அவன் தேவையில்லாம இங்க வந்து கைய வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். ஆனா இப்படி இவங்க பேச பின்னாடிதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவனை பார்த்து அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா எப்படி இவன் உள்ள வந்தான் அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த ஹெவன்லி கிங்ஸ் அந்த பேரை கேட்டோனே அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னையா பேர் அது? ரொம்ப சிரிப்பா இருக்கு. அம்மா, நீ வந்து யாரு? எப்படி இங்க வந்த? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க மூக்குல கைய விட்டு அப்படியே யூரஸ் மேல தடவினே சொல்றான். ரொம்ப கஷ்டமான விஷயம், அதாவது என்னோட பவரை ஹைட் பண்றது. ஆனா நீங்க 4 பேரும் ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. உங்களோட பேர் ஏதோ சொன்னீங்களே, 4 ஹெவன்லி கிங்ஸ்னு. பார்க்கலாம் உங்களால எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்க முடியுதுன்னு. அங்க இது கேட்டக்கப்புறம் மிஸ்டர் கிங் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஒரே ஒரு ஆர்டரை கொடுக்க அவங்க எல்லாருமே பயங்கர வேகமா ஹீரோவை நோக்கி வராங்க. ஆனா ஜீவோ அதை அவளிக்கும் கடுக்கல. வெறுமா ஸ்டிக் வச்சு அப்படியே ஆட்ட யார் யாரு வந்தாங்களோ எல்லாருமே பறக்க வர்றான். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளும் இந்த சைடு கதா வரா. நெக்ஸ்ட் சீன்ல யார் யாரு தாக்க வராங்களோ அவன் வயிற்றுலயும் காலிலையும் பயங்கரமா அடிக்கிறானா. அவனோட நிலைமையே ஒரு மாதிரி ரொம்ப மோசமாகுது. இடமே அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அதே பொண்ணு பாத்துக்கினே சொல்றா. இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பொண்ணு இவங்க வந்து என்ன பண்ண போறான்னு. ஏன்னா இவளை அழிக்க போய் தான் இந்த உலகத்தையே ஹீரோ அழிச்சிருப்பான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.